வெல்கம் டு டிஎம்எஸ் ஸ்டடி சென்டர். நாம் டிஎன்பிஎஸ்சி நடத்தின எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது அதோட பார்ட் 2. இப்போ 50th கொஷின் பார்க்கலாம். கம்பைன் த சென்டென்சஸ் இன்டு எ சிம்பிள் சென்டென்ஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன். திஸ் இஸ் அ மேங்கோ ஃப்ரம் மை கார்டன், இட் இஸ் ஸ்வீட். இப்போ நம்மளுக்கு சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், சிம்பிள் சென்டென்ஸ்னால் அதில் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். ஒரு மெயின் கிளாஸ் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒரு வெர்பு இருக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா த ஸ்வீட் மேங்கோ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஈஸ் அப்படிங்கிறது ஒரு வெர்பு. இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லேயே ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு வெர்பு வந்த ஒரே சென்டென்ஸ் வந்து ஆப்ஷன் டி தான். அடுத்தது 51st கொஸ்டின். ஃபைண்ட் அவுட் த சிம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் சிம்பிள் சென்டென்ஸ்னால் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும், அதாவது ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒரு வெர்பு இருக்கணும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் சி பாருங்கள். இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ரிச்னஸ் ஸ்ரீராம் இஸ் ஹம்பிள். ஸ்ரீராம் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஈஸ் அப்படிங்கிறது ஒரு வெர்பு. அப்போது இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. 52nd பாருங்கள். ரீரைட் த சென்டென்ஸ் இன் தி அதர் ஸ்பீச். இது வந்து இன்டைரக்ட் டைரக்ட் ஸ்பீச்சில் கேட்டிருக்காங்க. இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான். மதர் ஆஸ்க்டு மீ ஹவு ஐ ஹேட் ரிட்டன் த டெஸ்ட். இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சை நம்மளுக்கு கொடுத்துட்டு இதோட டைரக்ட் ஸ்பீச் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா சைடில் பாருங்கள், டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா அதில் ப்ரோனவுன் ஐ இல்லை யூ அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்னவா வரும் அப்படின்னா ஹீ அல்லது ஷீ அல்லது இட் அப்படி வரணும். அதே மாதிரி டென்ஸில் டைரக்ட் ஸ்பீச் டென்ஸு பாஸ்ட் டென்ஸில் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரணும். ஒருவேளை ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் டென்ஸ் இருக்கணும். இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா ஹவு ஐ ஹேட் ரிட்டன், அந்த ஹேட் ரிட்டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. அப்போ உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச்சில் என்னவாக இருக்கணும், பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல பாஸ்ட் டென்ஸ் உடைய டைரக்ட் ஸ்பீச் எதுனா ஆப்ஷன் ஏ. மதர் செட் டு மீ ஹவு டிட் யூ ரைட் த டெஸ்ட். அடுத்தது 53rd. நேம் த ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் எலமெண்ட் த வெரி cruel bomb compelled the Empire of Japan to surrender to the Americans from the options given. இதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹிரோஷிமா அப்படிங்கிற லெசன்லேருந்து எடுத்திருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் சி, யுரேனியம் 235. அடுத்து 54th. ஃபைண்ட் அவுட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி வேர்டு. ஃபினாமினனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா phenomena, option D. 52nd. Choose the appropriate preposition to complete the sentence. Please add some sugar in the coffee. Option வந்து C, in. 56th. Choose the best synonym from the options given for the underlined word in the sentence. Malar felt elated and decided to give her best. இதில் ஆப்ஷன் டி வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். அவளுக்கு வந்து டான்ஸ் ஆட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோடனே அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறா. ஸோ அந்த ஸ்டோரி தெரிஞ்சாவே நம்ம வந்து இதுக்கான மீனிங் போட்டுற முடியும். அடுத்த கொஷின் 57th. ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் சென்டென்சஸ் ஃப்ரம் தி ஆப்ஷன் பிலோ. இதில் காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மெயின் கிளாஸ் வரணும். அந்த மெயின் கிளாஸ் வந்து எதனால் இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனால் இணைக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஆப்ஷன் சி பாருங்கள், கார்த்திக் இஸ் இன்டெலிஜென்ட். இது ஒரு மெயின் கிளாஸு. மெயின் கிளாஸ்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் ஒரு வேர்பு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கார்த்திக் இஸ் இன்டெலிஜென்ட் அது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பு கொண்ட ஒரு மெயின் கிளாஸ் அது. ஹீ வில் கெட் அ ஜாப். இங்கே ஹீங்கிறது ஒரு சப்ஜெக்ட், வில் கெட்டுங்கிறது வேர்பு. அப்போ இது ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது. அப்போ இது ஒரு மெயின் கிளாஸ். இது ரெண்டும் எதால் இணைக்கப்பட்டிருக்கு, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனான அன்சோ அப்படிங்கிறதுனால இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே இது வந்து கரெக்ட்
கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது 58th ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஸ்பெல்லிங் ஃபார் த டைட்டில் ஆஃப் தி ப்ளே கிவன். இதில் ஒரு ப்ளே கொடுத்துருக்காங்க, அதோட டைட்டில் வந்து கரெக்டாக ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அதில் ஆப்ஷன் சி பாருங்கள், 12th நைட்டு. இது வந்து ஷேக்ஸ்பியரோட காமெடி ப்ளே தான். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, வாட் யூ வில் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. ஒருவேளை இதையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. த அதர் நேம் ஆஃப் 12th நைட் அப்படின்னு கூட கேட்கலாம் ஃப்யூச்சரில் வர எக்ஸாமில். அதனால் இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி 12th நைட்டு. 59th ஃபைண்ட் அவுட் த வேர்ப் ஃப்ரம் த ஃபாலோயிங். கொடுத்துருக்கிறதுல எது வந்து வெர்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ அக்கம்ப்ளிஷ். அக்கம்ப்ளிஷ்னால் ஏதாவது அச்சீவ் பண்ணுறது அந்த மாதிரி மீனிங் உடையது. இதுதான் வந்து வெர்பு. நீங்கள் பி பார்த்தீங்கன்னா அது அக்கம்ப்ளிஷ்மெண்ட் நவுனில் இருக்குது. சி ஹானஸ்ட்லி அப்படிங்கிறது அட்வர்பில் இருக்குது. டி பியூட்டி இதுவும் நவுனில் இருக்குது. அடுத்தது 60th ஃபைண்ட் அவுட் த வேர்ப். இதில் ஆக்சுவலாக வந்து ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஆஃப் த வேர்புன்னு கொடுத்துருக்கணும். ஃபைண்ட் அவுட் த வேர்ப் ஃப்ரம் த ஃபாலோயிங் அண்டர்லைன் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த ரோர் ஆஃப் அ லைன் வுட் மேக் ஆல் ஷீப் ஷட்டர். இதோட ஷட்டரோட மீனிங் என்ன, அந்த வெர்போட மீனிங் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஷிவர். அந்த லைன் உருமுற சத்தத்தை கேட்டு அந்த இருக்கிற ஷீப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா நடுங்குது. அடுத்தது 61st சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் விச் கரெக்ட்லி கன்வேஸ் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் கிவன் பிலோ. வி வில் ரிமைன் எவர் கிரேட்ஃபுல் டு யூ. இதோட மீனிங் என்ன, கரெக்ட் மீனிங் வந்து எந்த ஆப்ஷன் கொடுக்குது அப்படின்னா இதில் ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா வி ஷால் ரிமைன் எவர் கிரேட்ஃபுல் டு யூ. உனக்கு எப்பவுமே நாங்கள் வந்து கிரேட்ஃபுல்லாக இருப்போம் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ இதுக்கு ஆப்ஷன் சி வி ஷால் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு யூ இதுதான் வந்து கரெக்டாக பொருந்தது. 62nd fill in the blanks with a suitable phrase verb. We could go ice skating in Simla, option C, provided that the weather is good. அடுத்தது 63rd choose the phrase that is closest to the meaning of the word given in italicsல. இட்டாலிக்ஸில் கொடுத்துருக்கிற அந்த ஷோஸ் பாஸ்ட் அப்படிங்கிற மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஃபுல் சென்டென்ஸ் படிக்கிறேன். இந்த சம்மர் டெம்பரேச்சர் ஷோஸ் பாஸ்ட் 107 degree Fahrenheit இன் சதர்ன் தமிழ்நாடு. இந்த ஷோஸ் பாஸ்டோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி இன்க்ரீஸ் டு. அடுத்தது 64th வாட் டைப் ஆஃப் எஸ்ஸே டஸ் த லெசன் பான் வாயேஜ் ரெஃபர் டு. நம்மளுக்கு இந்த பான் வாயேஜுங்கிற லெசன் வந்து 11th ஸ்டாண்டர்டில் வந்திருக்கு. இந்த பான் வாயேஜ் வந்து யாரை பற்றி அப்படின்னா கல்பனா சாவ்லாவை பற்றி. ஸோ அது வந்து என்ன சொல்லலாம், நம்ம பயோகிராஃபிக்கல்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் பயோகிராஃபிக்கல். 65th fill in the blank with suitable articles. I met dash man who was my relative. அவங்க வந்து சொல்லிட்டாங்க கரெக்டாக அந்த மேன் யார், என்னோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் மேனை ரெஃபர் பண்ணுறாங்க. பர்டிகுலர் மேன் அப்படிங்கிறப்போ பர்டிகுலராக ஒருத்தரை மென்ஷன் பண்ணுறப்போ என்ன ஆப்ஷன் போடுவோம் நம்ம, தி. அப்போ ஆப்ஷன் ஏ தி. 66th பாருங்கள், பிக் அவுட் பிரிட்டிஷ் வேர்ட் ஃபார் அமெரிக்கன் வேர்டு கெரோசின். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாராஃபின். அடுத்தது 67th who said these lines. India is a nation of a billion people. A nation's progress depends upon how its people think. இது வந்து a vision for the nationல இருந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து டி. 68th மேட்ச் த போயம்ஸ் வித் போயட்ஸ். தி அப்பாலஜி இது யார் எழுதுனது, ரால்ஃப் வால்டோ எமர்சன். அடுத்தது நம்மளுக்கு ஹோப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் தெரியாது, ப்ரேயர்ஸ் ஆஃப் அ ஸ்போர்ட்ஸ்மேன் தெரியாது. ஆனால் அதுக்கு அடுத்தது பாருங்கள், மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ். இது வந்து யார் எழுதியிருப்பா, கமலா சுரையா. ஸோ இது ரெண்டுக்கும் நம்மளுக்கு யாருன்னு தெரிஞ்சாவே நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லேருந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இது கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. 69th வந்து ஆலன் ட்ரிவர்.
இது வந்து என் மாடல் மில்லினர்லேருந்து வந்திருக்கிற கேரக்டர். இவர் வந்து யாருன்னா பெயிண்டர். ஆப்ஷன் ஏ. 70th, identify the figure of speech used in the following poetic line. That hung like clustered stars. இங்கே லைக்குங்கிறது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா ஆப்ஷன் பி சிமிலி. லியனர்டோ டாவன்சி சஃபர்டு ஃப்ரம். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் த அன்ஃபர்காட்டபிள் ஜார்னி அப்படிங்கிற லெசன்லேருந்து வந்திருக்கு. அவருக்கு வந்து டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிற ஒரு நோய் இருந்தது. அடுத்தது 72nd, த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் தி டேஸ் டாக் அபவுட் ராஜராஜா சோலாஸ் கிஃப்ட் டு த டெம்பிள். இதுக்கு ஆப்ஷன் ஏ விமானம், அதுதான் கரெக்டு. 73rd, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ போயம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், எ நாய்ஸ்லெஸ் பேஷன்ஸ் ஸ்பைடர், அது போயம் நம்மளுக்கு தெரியும். ஈஸ் லைஃப் பட் அ ட்ரீமும் போயம் தான். பி த பெஸ்ட், இது மூணுமே போயம் நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ 4வது ஆப்ஷன் டியில் த ஹெல்பிங் ஹேண்ட் நம்ம சிலபஸில் கொடுக்கலினாலும் மற்ற மூணும் போயம் நம்மளுக்கு தெரியும். அப்போ இது வந்து கரெக்ட் ஆன்சர் என்னவாக இருக்கணும்? ஆப்ஷன் டி த ஹெல்பிங் ஹேண்ட் வந்து போயமாக இருக்க வாய்ப்பில்லை. அடுத்தது 74th, டேஸ் இஸ் அன் அக்செப்டட் ப்ரொசீஜர் இன் எக்ஸ்பிரிமெண்டிங் ரிசர்ச் டெஸ்டிங் இன் ஆல் சயின்டிஃபிக் ஃபேக்டர்ஸ். இதுக்கு ஆப்ஷன் சி ஃபெயிலியர் தான் கரெக்ட் ஆன்சர். ரோட் டு சக்ஸஸில் இந்த லைன் வரும். அடுத்தது 75th, விச் நேஷ்னாலிட்டி டஸ் த போயட் கமலா தாஸ் பிலாங் டு. நம்ம பார்த்துருக்கோம். ஆப்ஷன் ஏ இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இந்தியன். அந்த அம்மா வந்து கேரளா ஸ்டேட்டை சார்ந்தவங்க. அடுத்தது 76th வந்து த லைஃப் ஆஃப் அன் ஆண்ட் ஷோஸ் ஹவு டேஸ் கேன் மேக் லைஃப் பீஸ்ஃபுல். இதில் நம்ம இது வந்து லெசனில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆண்ட்டை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாவே அது வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ டிசிப்ளின் தான் வந்து கரெக்ட் ஆன்சராக வரும்னு புரிஞ்சுப்போம். ஏன்னா மற்றது எல்லாம் வந்து எஜுகேஷன், ஹெல்த், கேரக்டர் இதெல்லாம் நம்மளுக்கு ஆண்ட்டோட லைஃப்பில் இருந்து தெரிஞ்சுக்க போகிற விஷயம் கிடையாது. பட் அது ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நார்மலாக ஒரு ஜென்ரல் நாலேஜாகவே தெரிஞ்சு வச்சுருப்போம். அடுத்தது 77th, வென் இஸ் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் டே செலிப்ரேட்டட் பை த யூஎஸ். இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் பற்றி 7th ஸ்டாண்டர்ட் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் அண்ட் பீனட்ஸ் அப்படிங்கிற லெசனில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜனவரி 5. 78th, ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் திஸ் லைன்ஸ். இதில் till the gossamer thread you fling catch somewhere oh my soul. இதில் அந்த ஃப்ளிங் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அனமட்டோஃபியா. ஆப்ஷன் ஏ. ஏன்னா அது வந்து சத்தத்தையே வந்து ஒரு வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. அதுதான் அனமட்டோஃபியா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 79th, பிக் அவுட் த லைன் விச் அக்கர்ஸ் இன் த போயம் சானட் நம்பர் 116. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், திஸ் ஆர்ம் பினீத் யுவர் ஹெட். இது வந்து ஓ கேப்டன் மை கேப்டன்லேருந்து வந்திருக்கு. தேர்டு ஆப்ஷன் சி பாருங்கள், வில் நோ ஒன் டெல் மீ வாட் ஷீ சிங்ஸ். இது வந்து த சாலிட்டரி ரீப்பர்லேருந்து வந்திருக்கு. ஆப்ஷன் டி வந்து பி த பெஸ்ட் ஆஃப் வாட் எவர் யூ ஆர். இது வந்து பி த பெஸ்ட் அப்படிங்கிற போயம்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து இது மூணே ரிஜெக்ட் பண்ணால் கூட தெரிஞ்சிடும். பட் ஆப்ஷன் பி வந்து ஆர் பென்ஸ் வித் அ ரிமூவர் டு ரிமூவ். லவ்ங்கிறது வந்து ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணாலும் அது வந்து பெண்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ இது கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி. 80th வந்து வென் வாஸ் ஜேன் மேஸ்ஃபீல்ட் பார்ன். இதுக்கு ஆப்ஷன் ஏ 1 June 1878. 81st, the Ganges Valley looked majestic. Who uttered these words? இதுக்கு வந்து ஆப்ஷன் பி கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லா வந்து ஸ்பேஸ்லேருந்து பார்க்குறப்போ, இந்தியாவை பார்க்குறப்போ கேஞ்சஸ் வந்து எப்படி தெரிஞ்சதுன்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதான் அந்த லைன்ஸு, அதான் அந்த வேர்ட்ஸ். அடுத்தது 82nd, ஹென்ரி வேர்ட்ஸ்வர்த் வாஸ் அ கிரேட் டேஸ் போயட். அவர் வந்து ஹென்ரி வேட்ஸ்வர்த், ஆக்சுவலாக அது வேர்ட்ஸ்வர்த்னு கொடுத்துருக்காங்க. ஹென்ரி வேட்ஸ்வர்த்
லாங்ஃபெல்லோ இருக்கார் இல்லையா, சாம் ஆஃப் லைஃப், அவர் வந்து அமெரிக்கன் போயட், ஆப்ஷன் ஏ. அடுத்தது 83rd, that 50 para paddy field is owned by someone in Vaikam. Kesavan Nair has been cultivating it for the last 40 years. இது வந்து ஃபார்மர் தக்காளி சிவசங்கரன் பிள்ளை அவர் எழுதின அந்த ஸ்டோரியிலிருந்து வந்திருக்கு. அடுத்தது 84th, the road to success is not a bed of roses, option D. 85th, goal command is a dash, option B, mental picture of our goal. இது வந்து அந்த road to success நம்ம படித்தோம்னாவே அதில் சில ப்ரூஃப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த லெசன் படித்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து மென்டல் பிக்சர் ஆஃப் அவர் கோல் தான் வந்து கோல் கமாண்டாக நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, கோல் கமாண்டாக நம்மளை வச்சுக்க சொல்லி. 86th, ஷேக்ஸ்பியர் ரோட் டேஸ் லாங் போயம்ஸ். அவர் வந்து 2 லாங் போயம்ஸ் எழுதியிருப்பார், 154 சானட்ஸ் எழுதியிருப்பார், 2 பெரிய போயம் 2 எழுதியிருப்பார். அந்த 2 பெரிய போயம் என்ன அப்படின்னா வீனஸ் அண்ட் அடோனிஸ், த ரேப் ஆஃப் லூக்ரஸ். இது வந்து நம்மளோட அபவுட் தி ஆத்தர் அப்படிங்கிற டாபிக் கீழே ஷேக்ஸ்பியர் பற்றி கொடுத்துருப்போம் இல்லையா, அதில் இருக்கும். அடுத்தது 87th, எ சாம் ஆஃப் லைஃப் யார், H.W. லாங்ஃபெல்லோ. த சாலிட்டரி ரீப்பர் எது யாருன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். பியானோ D.H. லாரன்ஸ். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர், இது ரவீந்திரநாத் தாகூர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 88th, சூஸ் த ஆத்தர் ஆஃப் சப்ளிமெண்ட்ரி ரீடர் ரீஃப்ளவரிங். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி சுந்தர ராமசாமி. 89th, find out the odd pair from those given below. கொடுத்துருக்கிறதுலேருந்து எது ஆட் பேர், சம்மந்தமில்லாத பேர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ பாருங்கள், 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கைடி மாப்பசன் தான். த ரெஃப்யூஜி அதுவும் வந்து பேர்ல் எஸ் பக் தான். ஓப்பன் விண்டோ யார் அப்படின்னா ஹியூக் முன்ரோ, இவரோட இன்னொரு பேர் என்ன சக்கி. ஓ ஹென்றி எழுதுனது என்ன போயம், என்ன ஸ்டோரி அப்படின்னா த லாஸ்ட் லீஃப். ஆப்ஷன் டி வந்து த லாட்ரி டிக்கெட் ஆண்டன் செக்கோவ் தான். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி. 90th, when was the poem ஓ கேப்டன் மை கேப்டன் பப்ளிஷ்டு. ஆக்சுவலாக ஓ கேப்டன் மை கேப்டன் எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கன் வந்து எப்போ இறக்குறாரு, டியூரிங் அமெரிக்கன் சிவில் வார் டைமில் இறக்குறாரு. ஸோ அப்போ அமெரிக்கன் சிவில் வார் வந்து எப்போ நடந்தது, என்ன பீரியட் அப்படின்னா ஏப்ரல் 1861 மே 1865 வரைக்கும் அது நடக்குது. ஸோ இந்த பீரியடில் சிவில் வார் முடிகிற டைமில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆப்ரஹாம் லிங்கன் ஏப்ரல் 15th 1865 அப்போ இறந்துடுறாரு. ஸோ இவரோட ஞாபகார்த்தமாக வால்ட் விட்மேன் வந்து நவம்பர் 1865 இந்த போயம் எழுதுறாரு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் சி 1865. 91st, மேட்ச் த கேரக்டர் இன் காலம் ஏ வித் த ஸ்டோரி டைட்டில்ஸ் இன் காலம் பி. இதில் காலம் ஏல ஏ பாருங்கள், இதில் வந்து செலின், இது ஸ்வெப்டவே அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் மற்ற 3 வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. மற்ற 3 வந்து நம்ம எல்லா ஹோலாக படிச்சிருந்தா, இங்கிலீஷில் இருக்கிற எல்லா லெசன்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது வந்து 93rd, how much Della had in her hand to buy Jim a present. இது 11th ஸ்டாண்டர்டில் த கிஃப்ட் ஆஃப் தி மேகி அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரியிலேருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ $1.87. 93rd வந்து மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் கிவன் இன் காலம் ஏ வித் their மீனிங்ஸ் கிவன் இன் காலம் பி. இதுக்கு வந்து மியூட்டனி அப்படின்னா வெப்பன்ஸ் அப்படின்னு வெப்பன்ஸ், ஆன்ஸ்லாட் வயலண்ட் அட்டாக், டிஃபைனா டிஸ்ஒபே, ஃபியூட்டைல்னா யூஸ்லெஸ். அடுத்தது அதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்கள்,
93க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 94th, which one of the following is written by Susanna Hickling? இது வந்து நம்மளுக்கு தெரியும், swept away, அதாவது ஒரு தண்ணி அடிச்சுட்டு போகிறப்ப நம்ம சூதானமாக இருக்கணும் அப்படின்னு ஹிண்ட் வச்சு படிச்சிருப்போம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி, swept away. 95th, which one of the following people make predictions? யார் வந்து பின்னாடி நடக்க போகிறத முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணுவா? ஆஸ்ட்ராலஜர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 96th, who won the Asia region award for drug prevention and control? இது வந்து 7th standard creating the space to be human அப்படிங்கிற லெசன்லேருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி, கிரண் பேடி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ். 93rd, Hugh was wonderfully good looking with his crisp brown hair, his clear-cut profile and his grey eyes. In the given passage, the word profile means, அதாவது இந்த ப்ரொஃபைலுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, அவுட்லைன் ஆஃப் த ஃபேஸ். அதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 98th, ஐடென்டிஃபை த போயட் ஆஃப் த போயம் த க்ரை ஆஃப் தி சில்ட்ரன். அதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் டி, Elizabeth Barrett Browning. 99th, choose the correct answer from the given options. Carver invented a process for producing paints and stains from. நம்ம இது முன்னாடியே பார்த்தோம், எந்த லெசன்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்ட்டுன்னு. ஜார்ஜ் வாஷிங்டன் கர்வர் அண்ட் பீனட்ஸ் அப்படிங்கிற லெசன்லேருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சோயா பீன்ஸ். 100 பாருங்க, who said these following lines? Success does not mean the absence of failures. It means the attainment of ultimate objectives. It means winning the war, not every battle. அதாவது இந்த ஸ்டான்ஸா வந்து இந்த கோட் வந்து ரோட் டு சக்ஸஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. பட் அதில் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, எட்வின் சி பிளஸ். அவரோட கோட் தான் வந்து இந்த மேலே கொடுத்துருக்குற கோட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 ஜென்ரல் இங்கிலீஷ் கொஷின்ஸில் 13 கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து இங்கிலீஷ் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. மீதி வந்து ஒரு 87 கொஷின்ஸ் வந்து நம்ம சிலபஸ்லேருந்து வந்திருக்கு. பட் எல்லாமே வந்து ஈஸியாக இருந்திருக்கு. எதுக்காக இப்படி சிலபஸ் விட்டு வெளியே கேட்குறாங்கன்னு தெரில. சிலபஸ்லேருந்தே கேட்டுட்டு நம்மளுக்கு ஒரு சிலபஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சிலபஸ்லேருந்தே டஃப்பான கொஷின்ஸாக கேட்டிருக்கலாம். ஸோ மீதி கொடுத்துருக்கிற அந்த 87 கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து சிலபஸ்லேருந்து வந்திருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 3 கொஷின்ஸ் வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக அந்த அக்யூரேட் டேட் கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். மற்ற கொஷின்ஸ் வந்து ஒரு 84 கொஷின்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஈஸியாக போட்ட முடியும். கிராமர் கூட ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜென்ரல் தமிழ் வந்து எந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக ஈஸியாக அப்படின்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ அதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை வச்சு தான் நம்மளுக்கு இந்த பேப்பர் வந்து எவ்வளோ கஷ்டம் ஈஸி அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.